வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏமனில் ஹவுதி இயக்கத்தின் செயல்களை அந்த இயக்கத்தின் முக்கிய பயனாளியான ஈரானுடன் வெளிப்படையாக இணைத்து ஹவுதிகளின் தாக்குதலுக்கான விளைவுகளை இனி டெஹ்ரான் சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்தார். அந்த எச்சரிக்கையின் மூலம் அமெரிக்கா ஈரானிய இலக்குகளை நேரடியாக குறிவைக்கும் என்று தெரிவித்துள்ளார். இது ஜோ பைடன் நிர்வாகத்தின் நிலைப்பாட்டிலிருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை காட்டுகிறது. அதே நேரத்தில் ட்ரம்ப் கடந்த வாரம் ஈரானிய சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி எழுதிய கடிதத்தில் அணுசக்தி ஒப்பந்தம் அல்லது ராணுவ நடவடிக்கை என்று குறிப்பிட்டதுடன் நன்றாகவே பொருந்துகிறது. அதாவது தாக்குமாறு ஹவுதிகளுக்கு உத்தரவிட்டுவிட்டு ஈரான் முகமூடியை போட்டு முகத்தை மூட முடியாது. அது தவிர இங்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம், ஹவுதிகள் ஏதாவது ஒரு கப்பலை தாக்கும் வரை ட்ரம்ப் காத்திருக்கவில்லை. அதற்கு முன் அமெரிக்காவே தாக்குதல்களை தொடங்கிவிட்டது. ட்ரம்ப் பதவியேற்ற முதல் நாளில் இருந்து ஹவுதிகள் எந்த ஒரு கப்பலையும் தாக்கவில்லை. ஆனால் அமெரிக்கா தாக்குதலில் பல தளபதிகளை இழந்துள்ளது ஹவுதி இயக்கம். ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் தெரிவித்த கருத்துக்கள் ஹவுதி இயக்கத்தை குறிவைத்து அவரது நிர்வாகத்தின் புதிய விமான தாக்குதல்கள் தொடரும் என்பதை மிக தெளிவாக குறிப்பிடுகின்றன. பெயர் வெளியிடாத நிலையில் பேசிய அமெரிக்க அதிகாரிகள் 40க்கும் மேற்பட்ட இலக்குகளுக்கு எதிராக தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் வரும் நாட்களில் மேலும் பல விமான தாக்குதல்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். டெஹ்ரானின் வேகமாக முன்னேறி வரும் அணுசக்தி திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு கடந்த வாரம் ட்ரம்ப் அனுப்பிய கடிதத்திற்கு இவ்வாறு பதிலளிப்பது என்று ஈரானியர்கள் தொடர்ந்து யோசிக்கின்றனர். ஹவுதி ஆதரவாளர்கள் திங்கட்கிழமை தாக்குதலுக்கு பின்னர் ஏமனில் பல நகரங்களில் பேரணி நடத்தினார்கள். ஹமாஸ் மீது இஸ்ரேலின் போருக்கு பின்னர் காசா பகுதிக்கு உதவி செய்வதை தடுத்ததற்காக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக கோஷமிட்டனர். ஹவுதிகளின் அல்மசிரா செய்தி சேனல் இளம் சிறுவர்களை நேரலையில் ஒளிபரப்பியது. அவர்கள் குழுவின் முழக்கத்தை முழக்கமிட்டனர். கடவுள் மிகப்பெரியவர், அமெரிக்காவுக்கு மரணம், இஸ்ரேலுக்கு மரணம், ஜூதர்களை சபிக்கவும், இஸ்லாமுக்கு வெற்றி. ஏமனின் இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தலைநகரான சானாவில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய ஹவுதி இயக்கத்தின் தலைவர் மொஹாமட் அலி அல் ஹவுதி, ஹாசாவை பொறுத்தவரை ஏமனின் நிலை என்பது மாற்ற முடியாத நிலை. எனவே நீங்கள் அமெரிக்கர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள், ஏனென்றால் நாங்கள் கடவுளை தவிர யாருக்கும் பயப்படாத மனிதர்கள் என்று கூறினார். ஏமன் மற்றும் செங்கடலில் உள்ள அனைத்து ராணுவ நடவடிக்கைகளையும் நிறுத்துமாறு ஐக்கிய நாடுகள் சபை அழைப்பு விடுத்துள்ளது. ரஷ்யாவும் தாக்குதலை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டது. அதற்கு காரணங்கள் 3. முதலாவது, ஏமனில் நடந்த 2 தாக்குதல்களின் உக்கிரம். இரண்டாவது, ட்ரம்ப் அதை தொடரப்போகிறார் என்ற மிக தெளிவான தோற்றம். மூன்றாவது, ட்ரம்ப் ஈரானை ஹவுதிகளுடன் தொடர்பு படுத்துகிறார். ஹவுதிகளுக்கும் ஈரானுக்கும் ட்ரம்ப் வெளியிட்ட எச்சரிக்கைகளின் வார்த்தை பிரயோகங்கள் ட்ரம்பின் மனநிலையை தெளிவாக காட்டுகின்றன. ஹவுதிகள் கெட்ட கும்பல் மற்றும் குண்டர்கள் என்று வர்ணித்த ட்ரம்ப் ஹவுதிகளில் எந்த ஒரு தாக்குதலும் பெரும் பலத்துடன் எதிர்கொள்ளப்படும் என்று எச்சரித்தார். மேலும் அமெரிக்க தாக்குதல்கள் எந்த இடத்தில் நிறுத்தப்படும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்றார். அதாவது தரைமட்டமாக்கப்படும் என்று தெளிவாக எச்சரித்துள்ளார் ட்ரம்ப். ஈரான் பற்றி குறிப்பிட்ட ட்ரம்ப், ஈரான் ஏமனில் உள்ள முரட்டு குண்டர்களின் அப்பாவி பலியாக வைத்து விளையாடியது. ஈரான் அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் கட்டளையிடுகிறார்கள். அவர்களுக்கு ஆயுதங்களை வழங்குகிறார்கள். அவர்களுக்கு பணம் மற்றும் அதிநவீன ராணுவ உபகரணங்களை வழங்குகிறார்கள். மேலும் உளவு தகவல்களை வழங்குகிறார்கள். அமெரிக்காவின் ஜோ பைடன் நிர்வாகத்திலிருந்து குறிப்பிடத்தக்க விலகலில் ட்ரம்ப் மற்றும் ஒரு காரியத்தையும் செய்துள்ளார். அமெரிக்க மத்திய கட்டளைத்தளம் சென்கோமுக்கு பொருத்தமானதாக கருதும் போது ஹவுதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை தொடங்குவதற்கான அதிகாரத்தை வழங்கியுள்ளார். பைடன் நிர்வாகத்தில் ஏமனில் தாக்குதல்களை நடத்த வெள்ளை மாளிகையின் அனுமதி தேவைப்பட்டது. சுட தயாராக இருப்பதாக தோன்றிய ஆயுதங்களை தாக்குவது உட்பட தற்காப்பு தாக்குதல்களை நடத்தவும் அமெரிக்க படைகளுக்கு வெள்ளை மாளிகையின் உத்தரவு தேவை. இப்போது தாக்குதல் நடத்தும் அதிகாரம் சென்கோமுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பிராந்திய தளபதியிடம் அதிகாரத்தை ஒப்படைத்துள்ளதால் சென்கோமின் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் அலெக்ஸ் கின்கோவிச் ஹவுதிகள் மீது தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதற்கு மிகச் சுதந்திரமாக விடப்பட்டுள்ளார். கடந்த சனிக்கிழமை ஹவுதி தளபதிகள் மீது நடத்தப்பட்ட விமான தாக்குதல் அதை தெளிவாக காட்டியது. இது அமெரிக்காவை பெரிய அளவிலான இலக்குகளை தாக்க அனுமதிக்கிறது என்றும் லெப்டினன்ட் ஜெனரல் அலெக்ஸ் கின்கோவிச் கூறினார். கடந்த வாரம் ட்ரம்ப் இந்த முடிவை எடுத்ததாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். வார இறுதி தாக்குதல்கள் தலைமையக நிலைகள் மற்றும் ஆளற்ற விமான தளங்களை குறிவைத்தன.
அந்த தளங்களில் ஹவுதிகளின் ஆளற்ற விமான திட்டத்திற்கான முக்கிய தளபதிகள் இருந்தார்கள் என்று பென்டகன் அடையாளம் கண்டுள்ளது என்று கிளின்கோவிச் கூறினார். இந்த தாக்குதலில் பொதுமக்கள் யாரும் கொல்லப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று பென்டகன் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் தாக்குதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் கொல்லப்பட்டதாக ஹவுதி அதிகாரிகள் முன்னதாக தெரிவித்தனர். ட்ரூத் சமூக வலைதளத்தில் கடுமையான சொற்பிரயோகங்களுடன் ட்ரம்பின் இடுகையை தூண்டியது எது என்பது தெளிவாக தெரியவில்லை. ட்ரம்ப் வெளியிட்ட மற்றொரு இடுகையில் இந்த நிமிடத்தில் இருந்து ஹவுதிகள் வீசும் ஒவ்வொரு ஷாட்டும் ஈரானின் ஆயுதங்கள் மற்றும் ஈரானிய தலைமையிலிருந்து சுடப்பட்டு துப்பாக்கி சூடாக பார்க்கப்படும். அதற்கு ஈரானை பொறுப்பு, அதன் விளைவுகளை ஈரானை அனுபவிக்கும், அதன் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். பொறுப்பற்ற வார்த்தைகள் குறித்து ஈரான் அமெரிக்காவை எச்சரித்துள்ளது. ஐநாவுக்கான ஈரானிய தூதர் ஈரானிய இஸ்லாமிய குடியரசு பற்றிய ட்ரம்பின் சமீபகால சொல்லாட்சிக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்தார். ஈரானிய தூதர் அமீர் சயீத் இரவானி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு எழுதிய கடிதத்தில் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் பொறுப்பற்ற மற்றும் ஆத்திரமூட்டும் அறிக்கைகளை வெளியிடுகின்றனர். அந்த வார்த்தைகள் செயல்களாக மாறினால் பதிலடி கொடுப்பதாக அச்சுறுத்தினார். எந்த ஒரு விரோத நடவடிக்கைக்கும் எதிராக சர்வதேச சட்டத்தின் கீழ் தனது நாட்டின் இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் தேசிய நலன்களை பாதுகாக்கும் என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டார். ஹவுதி இயக்கம் 100க்கும் மேற்பட்ட வர்த்தக கப்பல்களை ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் மூலம் தாக்கினார்கள். 2 கப்பல்களை மூழ்கடித்து 4 மாலுமிகளை கொன்றனர். நவம்பர் 2023 முதல் இந்த ஆண்டு ஜனவரி வரை ஹவுதி தாக்குதல்கள் நடந்தன. இந்த தாக்குதல்கள் பெரிய அளவிலான அரபு உலகில் ஹவுதிகளின் சுய விபரத்தினை பெரிதும் உயர்த்தியது மற்றும் அவர்களின் மனித உரிமை மீறல்கள் மற்றும் ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான பொது விமர்சனங்களை குறைத்தது. மற்றொரு பக்கத்தில் ஏமனில் ஹவுதிகளின் நடவடிக்கைகள் ஐநாவுக்கும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. உலக உணவு திட்ட சேமிப்பு கிடங்கு ஹவுதிகளால் தாக்கப்பட்டது. ஹவுதிகளின் கோட்டையான சாடா மாகாணத்தில் இயக்கம் உலக உணவு திட்டத்தால் நடத்தப்படும் கிடங்கில் தாக்குதல் நடத்தினார்கள். ஏமனில் நாடு கடத்தப்பட்ட அரசாங்கத்தின் உறுப்பினர் ஒருவர் அமெரிக்க விமான தாக்குதல்களுக்கு பின்னர் உலக உணவு திட்டத்தின் அனுமதியின்றி ஹவுதிகள் உலக உணவு திட்ட சேமிப்பு கிடங்கில் இருந்து பொருட்களை எடுத்து வருவதாக முதலில் அறிவித்தார். ஹவுதிகளின் நடவடிக்கைகளை ஐக்கிய நாடுகளின் நிறுவனம் பின்னர் ஒப்புக்கொண்டது. இந்த உணவுப் பொருட்கள் உணவு பாதுகாப்பற்ற குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நோக்கம் கொண்டவை. உலக உணவு திட்டம் WFP மற்றும் அதன் கூட்டாளர்களுக்கு மட்டுமே அவை விநியோகிக்கவும் அவர்கள் உத்தேசித்துள்ள பெறுநர்களை அடைவதை உறுதி செய்யவும் அதிகாரம் உள்ளது. 2014ஆம் ஆண்டு சனாவை ஹவுதிகள் கைப்பற்றியதிலிருந்து ஏமன் போரில் பல ஆண்டுகளாக பஞ்சத்தின் உச்சத்தில் உள்ளது. ஆனால் சமீபகால மாதங்களில் பல ஐநா தொழிலாளர்கள் மற்றும் பலர் தடுத்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து பாதுகாப்பு கவலைகள் காரணமாக சனாவில் அதன் செயற்பாடுகளை பிப்ரவரியில் ஐநா நிறுத்தியது. ஒரு நாள் கழித்து WFP தனது ஊழியர்களில் ஒருவர் ஹவுதிகளால் சிறையில் அடைக்கப்பட்ட போது இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது.